வணக்கம் ஸ்ரீ காளிமுசனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்போடு அன்பு காத்துக்கிறேன். நம்ம நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பயிற்சி. ரிஷப ராசிக்கு குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? அதிசாரம் ஒண்ணும் இல்லைங்க. குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துல இருந்து கடக ராசிக்கு வர்ற மிதுனத்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா 19/10/2025 பாத்தீங்கன்னா 4/12/2025 வரைக்கும் இங்க கடக ராசியில பிரவேசிக்க போற. திரும்ப கடக ராசியிலிருந்து மீனராசிக்கு வருவார் பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா 4/12/2025 11/3/2026. ஏன்னா இதுல இந்த காலகட்டத்துல அவர் மிதுன ராசியில உங்களுக்கு வக்ரகதியில இருப்பார். வக்ரம் நம்ம நேர்கதி வரணும் பாத்தீங்களா? அது பாத்தீங்கன்னா 11/3/2026 அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். இதுதான் இந்த காலகட்டத்துல இந்த ரிஷப ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ இருந்தாலும் சரி, நம்ம டெய்லி நம்ம லைவ்ல வரும். ஒரு ஜாதகம் ஒரு கிழமை லைவ்ல ஃப்ரீயா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லைவ்ல நீங்க கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் நீங்க நம்மகிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்துவாங்க. அதாவது 88 83 91 52 35 88839152. உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரிஷபராசி பொதுவா ரிஷபராசி குரு யாருன்னா பகை. ரிஷபராசிக்கு சுக்கன் அதிபதி. இந்த சுக்கனுக்கு குரு பாத்தீங்கன்னா பகை பெற்ற கிரகம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி இந்த பகை பெற்ற கிரகம் பாத்தீங்கன்னா என்னதான் அது பகையாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு பகவான் இருக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு உண்டு சொல்லும். 2ஆம் ஸ்தானத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு அமரும்போது காசு பணம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போக போறாருங்க. உபஜய ஸ்தானத்துல வர போறாரு. இது நம்முடைய தொடர்புகளை குறிக்கக்கூடியது, இளைய சகோதரத்தை நம்ம குறிக்கக்கூடியது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு குரு வர சரி சகாயஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த சகாயஸ்தானத்துக்கு குரு வரும்போது நல்லதா கேட்டதல். ஆனா ஆக்சுவலா குரு 3ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது அந்த ஒரு பெருச ஒரு இம்பாக்ட கொடுக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பொதுவாக குரு 3ல தான் என்ன சார் பண்ணுன்னா, குரு 3ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் மூலியமா ஆதாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உதவ போறாங்க. 2வது சகோதர வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சகோதர வகையில ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். உடன் பிறந்தவர் மூலியமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்கி அவங்க மூலியமா ஆதாயம் பிளஸ் சந்தோஷம் பிளஸ் மகிழ்ச்சியை கொடுப்பாரு. ஏன்னா இங்க அமரக்கூடியது சுப கிரகம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தனக்காரன் உச்சம் பெற்று இங்க இருக்கார். அந்த காலகட்டத்துல கால நேரத்துல என்னதான் இவர் பகையாக இருந்தால் இவர் கொடுக்கக்கூடிய காரகம் ஆதிபத்தியம் வாயிலாக உங்களுக்கு உடன் பிறந்தோர் மூலியமாக ஏதோ ஒரு அனுகூலமான ஒரு செய்தி இல்ல அனுகூலமான ஒரு பண வரவு இல்ல சகாயம் எது வேணா இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து கூடவும் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனை நீங்க ஒரு சுமூகமான ஒரு சுற்றுச்சூழல் அமையும் இந்த காலகட்டத்தில். அதை நீங்க மறக்க கூடாது. அதே மாதிரி இந்த குருவுடைய வக்ர பார்வைகள் எப்படி, அதாவது அதிசார பார்வைகள், அது குருவோட அதிசார பார்வை எப்படி சார் இருக்கு போனா 7ஆம் இடத்த குரு பாக்குறாருங்க. 3ஆம் குரு உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் யாருக்கெல்லாம் தடை பெற்று இருக்கோ அத்தனை பேருக்கு திருமணம் ஏற்பாடுகள் டக்குன்னு முடியும். ஏன்னா அதிசாரமாகிறாரு. பிறகு பாத்தீங்கன்னா இவர் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2000 என்ன பண்ணா இவர் இந்த இடத்துல வக்ரம் ஆவார். வக்ரமாகி இருக்கிற குரு வக்ரம் ஆவார். எப்போ 11/11/2025 இங்க அதிசாரமா இருந்தவர் அதிசார பேச்சுல வக்ரம் ஆவார். வக்ரமாகிற குரு நல்லது பண்ணுவார். இயற்கையா இவர் நேர்கதியில இருக்கும்போது உங்களுக்கு பகை பெற்ற கிரகம். அதே கிரகம் வக்ரமாகும் போது பாத்தீங்கன்னா பகைவன் நீங்க நண்பனாக நல்லதா செய்யற அமைப்பை நீங்க கொடுக்கும். அப்போ வக்ரம்னா உக்கிரம் தீவிரம். அப்ப தீவிரமா சடனா மேரேஜ் முடிஞ்சிருங்க. சடனா மேரேஜ் முடியும். காலையில பேசினாங்க, காலைல வரன் இருக்கு, அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு வரணும் வச்சுக்கோங்களேன். காலையில இது மாதிரி எங்களுக்கு பையன் இருக்குன்னு பேசுறாங்க. அடுத்த 1 ஹவர்ல எங்களுக்கு பையன் பிடிச்சி போச்சு, வீடு பார்க்க வர்றோம். சரி நீ வீடு பாத்துட்டீங்க, நாங்களும் பொண்ணு வீடு பார்க்க வர்றோம். மக்க நாள் பொண்ணு வீடு போய் பேசுவாங்க. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். ஏன்னா இன்னும் 15 நாள் நல்ல முகூர்த்தம் வரதுக்கு இன்னும் கல்யாணத்தை வச்சுக்கணும். அப்ப திடுதிப்புன்னு முடிஞ்சு போயிடும். இது வரையும் கல்யாணமே இல்லைங்கன்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாய் இருக்கிறது கொஞ்சம் வக்ரம் அடைவார். வக்ரம் அடைஞ்சு அவர் 4ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா 4/12 தான் அவர் திரும்ப மிதுனத்துக்கு போவார். இந்த இருக்கிற குறிப்பிட்ட காலத்துல சடனா திருமணத்தை கொடுத்து சடனா ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சடனா எதா இருந்தாலும் சரி, சடனா டக்குன்னு. அடுத்தபடி இந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல கொடுக்கும். அப்பாவுக்கு ஆதாயம், அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போகுது, அப்பாவுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுமை நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பாக்கியஸ்தானம் எடுத்தா கூட பாத்தீங்கன்னா மகரங்கிறது சனியோட. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த தகப்பன் ஸ்தானங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்.
நல்லா இருந்தாலும் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பூஸ்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து சனியோட வீடு இல்லைங்களா, சோ சனி வந்து 11 நல்லதான் போய் இன்னும் கொஞ்சம் அப்பா கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பாக்கியதை இன்னும் அதிகமாகும். ஒரு வேலையில இருக்கீங்க, வேலையில வந்து நீ இவ்வளவு நாளா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அவர் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அவங்க மேனேஜர் கால் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நான் அப்ரூவ் பண்ணிட்டேங்க, உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே தாங்கிறாங்க. இல்ல வெளிநாட்டுக்காக ஒரு விசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு விசா சைன் ஆயிடுது, வெளிநாட்டு விசா சைன் ஆயிடுச்சுங்க. சோ அது மாதிரி டக்குன்னு உங்களுக்கு நடக்குங்க. புரியுதா? சரி, அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது குருவுடைய அடுத்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல விழுதுங்க. மீனத்துல குருவோட பார்வை விழுது, 9ஆம் பார்வை. அது வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் ஸ்தானம் ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்துருக்காரு. 11ல சனி ராஜ யோகாதிபதியா உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு, ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி அவர் தானே, பாக்கியாதிபதி பிளஸ் உங்களுடைய கர்மாதிபதி அவர் தான். 9, 10க்கு உடையவன் 11ல உட்காந்து லாபமேன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த தொழில எல்லாத்துக்குமே யோகமா போயிட்டு இருக்கும் போது அந்த யோகத்துல குரு பாக்குறார் இல்லையா. அதாவது உங்களுக்கு பணமழை பெய்யுது, இந்த பணமழையில குரு பார்க்கும் அடமழையா பெய்யும். அப்போ நல்ல வரவுகள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போற காலமா இருக்கும். வேலையில தொழில்ல குறிப்பா தொழில் சனிங்கிறது தொழில் குறிப்பா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி, உங்களோட பாக்கியதை நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வேலைங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஏன் பதவி உயர்வு கிடைக்கலாம், ஒரு நல்ல கம்பெனி, நல்ல போஸ்டிங், நல்ல வேலை கிடைக்கும். இப்ப இருக்கிற வேலையோட நல்ல வேலை கிடைக்கும், சக்குன்னு ஜம்ப் ஆயிடுங்க, இதெல்லாம் டக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4/12/2025 என்ன பண்ண திரும்ப மிதனத்துக்கே வந்துடுவார். அப்புறம் வக்ரமாயி 2ஆம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா தனம் கண்டிப்பா பணம் வரும், நல்லா இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பா இடைப்பட்ட காலத்தை கண்டிப்பா உயரும். 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நிச்சயமா உயரப்போகுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட அதிசார பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சியா இருக்கு. ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சியா இருக்கு. இந்த யோகமான காலகட்டத்தை சரியான வழியில பயன்படுத்திக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு புரிதல் இருக்கும். படிப்புக்காக வெளிநாட்டு போனா கண்டிப்பா வெளிநாட்டு போற இந்த அமைப்பு கூட கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு காலமா இருக்குங்க. சராசரி ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். அதே சமயத்துல வந்து இந்த குரு வக்ரமா இருக்க காலகட்டத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும், வருமானங்கள் ரெட்டிப்பு வருமானமா கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் நல்லா இருக்கும், மியூச்சுவல் நல்லா இருக்கும், சோ மியூச்சுவல் அக்சஸும் நல்லா இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல வந்து கரெக்டா ஒரு வியூகம் போட்டு என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த குரு 2ஆம் இடம் தனஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பண வரவுக்கு குறிப்பா வேலையில உங்களுக்கு எல்லாமே வேலையில முன்னேற்றம் இருக்க போகுது. சோ என்ன பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். வழிபாடுகள் பத்தி கேட்பாங்க, வழிபாடுகள் பத்தி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமை கடகத்துக்கு ஒரு பட்சத்தை என்ன பண்ணுங்க, திருவண்ணாமலை போங்க, திருவண்ணாமலை கிரிவலம் இந்த காலத்து வாட்டி போயிட்டு வாங்க, அந்த எம்பெருமான் எல்லாம் மனமாற வேண்டிக்குவாங்க. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து திட்டக்குடி ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசிகள் பார்க்கணும், குடும்ப கஷ்டங்களுக்கு நீங்க வந்து விடை தெரியணும், குடும்ப கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு, என்ன மாதிரி தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, உங்களோட ஜாதக பலன் என்ன உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் கட்டுறோம். நம்ம இருக்கிறதுல வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் கட்டணம் வாங்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.